பள்ளிநாயகம் சார், இப்ப அதிமுக ஏற்கனவே இந்த அந்த 3 தொகுதிகள்ல காஞ்சிபுரம் மாவட்டம்ல பலமுறை எம்எல்ஏக்களா இருந்திருக்கீங்க. மக்கள் ஏன் உங்களை திரும்பவும் தேர்வு செய்யணும்? தேர்வு செய்தால் அருகில் இருக்கக்கூடிய உத்தரமேரூருக்கு என்ன கிடைக்கும், காஞ்சிபுரம் மாநகருக்கு என்ன கிடைக்கும், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு என்ன கிடைக்கும்? நீங்க பிரச்சார மேடையா நீங்க பயன்படுத்திக்கலாம். என்ன கிடைக்கும்ன்றது என்னால சொல்ல முடியாது. நான் அவ்வளவு பெரிய பதவியில இல்ல, ஒரு மாவட்ட பொருளாளர். நானு வேட்பாளர் இல்ல, ஒரு அந்த உறுதி கொடுக்கறதுக்கு இல்ல. ஆனா எங்க பொதுச் செயலாளர் ரொம்ப எளிமையானவர். வள்ளிநாயகம் சொன்னாலும் கேட்பாரு, நீங்க சொன்னீங்கனாலும் காது கொடுத்து என்னான்னு கேட்பார். அது மாதிரி ஒரு எளிமையான முதல்வர். அதால அவர்கிட்ட காஞ்சிபுரத்துக்கான அடுத்தபடியான ஒரு வளர்ச்சிக்குனாக்கா புறவழி சாலை கொண்டு வரணும்னு ஒரு ஆசை இருக்கு எங்களுக்கு. புறவழி சாலையை காஞ்சிபுரத்தை சுத்தி ஒரு அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு. நான் அதை சொல்லல, ஊருள்ளவே காஞ்சிபுரத்துக்கு உள்ளவே மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியிலேயே ஒரு புறவழி சாலை ஒன்று கொண்டு வந்தோம்னா போக்குவரத்து நெரிசல் பெருமளவு குறைஞ்சிடும். நான் வந்ததுல அதே சொல்றேன்னு பாத்தீங்க, ரொம்ப கஷ்டமான விஷயம். அடுத்து சுகாதாரம் இப்ப காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு செங்கல்பட்டு எங்களோட இருந்தப்போ அதுதான் தலைமை மருத்துவமனையா இருந்தது. இப்ப காஞ்சிபுரம் மாவட்டம் தனியா பிரிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எதனா ஒரு பிரச்சனை நம்ம ஜிஹெச்க்கு போனோம்னாக்கா ரெஃபர் டு செங்கல்பட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அந்த நிலை இல்லாம காஞ்சிபுரம் மக்களுக்கு எல்லா நோய்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய வகையில் முதல்ல அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேட்போம். காஞ்சிபுரத்துக்கான தேர்தல் வாக்குறுதியில இதை சொல்லியும். பரந்தூர் விமான நிலையம் பத்தி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பரந்தூர் விமான நிலையம் வேணுமா இல்ல அது தொடரலாமா? எப்படி உங்க நிலைப்பாடு? பரந்தூர் விமான நிலையம் வேணும் வானான்ற நிலையெல்லாம் தாண்டி இன்னைக்கு முடிவு செய்யப்பட்டுச்சு. அது அங்க வருதுன்றது கன்ஃபார்ம் ஆகி விவசாயிகளுக்கு அதற்கான பணம் விநியோகம் செய்யப்பட்டுச்சு. ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸ் முடிஞ்சிடுச்சு. அதால இனிமேல் பட்டு அது நிறுத்துவாங்கன்றதுல சாத்தியம் இல்லை. நன்றி சார்.